TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் பிரதான 3 அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் திட்டமிட்டே தமிழ் பொது வேட்பாளரை அறிவிக்கும் நிகழ்வினை தவிர்த்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அரியநேத்திரன் தனது கட்சித் தலைவர் சேனாதி ராஜாவுடன் முக்கிய சந்திப்பை நடத்தியுள்ளார். வடகிழக்கில் மட்டுமல்லாது உலகெங்கும் உள்ள தமிழ் மக்கள் பொது வேட்பாளரை நிறுத்தும் திட்டத்தினை ஆர்வத்துடன் வரவேற்றிருக்கின்றார்கள் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இளம் தாய் சிந்துஜாவின் மரணம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தியுள்ளோம் என சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். வடகிழக்கில் உள்ள தலைவர்களிடத்திலும் சகோதர அரசியல் ஆளுமைகளிடத்திலும் கோரிக்கையொன்றை தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் விடுத்துள்ளார். சஜித் பிரேமதாசாவை வெற்றி பெற செய்ததன் பின்னரே திரும்பி பார்ப்பது என்று தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்காவுக்கு சஜித்தோ அல்லது நாமலோ சவாலானவர்கள் அல்ல என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் தெரிவித்துள்ளார். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் காலை செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். தமிழ் பொது வேட்பாளரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் நிகழ்வில் 3 அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் திட்டமிட்டே தவிர்த்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ் பொது வேட்பாளராக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான அரியநேத்திரன் யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா அரங்கில் வைத்து அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் 3 பங்கேற்றிருக்கவில்லை. தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் சி விக்னேஸ்வரன், டெலோ தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், பிளாட் தலைவர் சித்தார்த்தன் ஆகியோரே குறித்த நிகழ்வில் பங்கு பெற்றவில்லை என்று தெரிகிறது. இவர்கள் பாராளுமன்ற அமர்வுக்காக கொழும்பில் தங்கியிருக்கின்றமையால் உத்தியோகபூர்வமாக வேட்பாளராக அறிவிக்கும் நிகழ்வில் பங்கேற்க முடியவில்லை என்று ஸ்ரீகாந்தா குறிப்பிட்டிருந்தார். எனினும் குறித்த தலைவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுடன் கூடுதலான நெருக்கத்தினை கொண்டிருப்பதால் தான் பொது வேட்பாளர் நிகழ்வினை திட்டமிட்டு தவிர்த்தனர் என்று தகவலறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை அரியநேத்திரன் பொது வேட்பாளராக களமிறங்குவதற்கு முன்னதாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் விட்டுக் கொடுப்புகள் சம்பந்தமாக விக்னேஸ்வரன், செல்வம் அடைக்கலநாதன், சித்தார்த்தன் ஆகியோர் அறிந்திருக்கவில்லை என்றும் தெரிய வருகிறது. தமிழ் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அரியநேத்திரன் தனது கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜாவை நேரில் சந்தித்து உரையாடியுள்ளார். இதன்போது தான் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடுவதற்கான காரணத்தை வெளிப்படுத்திய அவர் தமிழ் தேசியத்துக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் போட்டியிடும் முடிவினை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதே நேரம் அரியநேத்திரனின் கருத்துக்களை செவிமடுத்து கொண்டிருந்த மாவை சேனாதி ராஜா எவ்விதமான கருத்துக்களையும் தெரிவிக்காது அமைதியாகவே இருந்தார். வழக்கம் போலவே மாவை நாங்கள் தொடர்ந்தும் பேசுவோம் தம்பி என்று கூறி அரியநேத்திரனை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அரியநேத்திரன் பொது வேட்பாளராக பெயரிடப்பட்ட கையோடு ஊடகங்களுக்கு உரையாற்றும் போது தான் தந்தை செல்வநாயகம், தலைவர்கள் பிரபாகரன், தன்னை வழிநடத்திய தலைவர் மறைந்த ரா சம்பந்தன் ஆகியோரை நினைவு கூர்ந்திருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் சம்பந்தனை மரணத்தின் பின்னரும் விமர்சித்த நிலாந்தன், ஜோதிலிங்கம், கணேசலிங்கம், யதீந்திரா போன்ற எழுத்தாளர்களின் முகத்தில் ஈயாடவில்லை என்று நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளரை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெற்றது. இங்கு உரையாற்றிய EPRLFின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்ததாவது: வடகிழக்கில் மட்டுமல்ல உலகெங்கும் உள்ள தமிழ் மக்கள் பொது வேட்பாளரை நிறுத்தும் திட்டத்தினை ஆர்வத்துடன் வரவேற்றிருக்கின்றார்கள். அரசாங்க ஆதரவுடன் இருக்கும் ஒரு சிலர் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்கலாம் என்றும் அவர் கூறினார்.
வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பல லட்சமாக வாக்களிக்கின்ற போது நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பல பிரச்சனைகளை வெளிக்காட்டுகின்ற அதேவேளை தமிழ் தேசிய இனப்பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டுவதற்கு பொது வேட்பாளரை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். தமிழ் மக்கள் அணிதிரண்டு பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்க வேண்டும். தமிழ் பேசும் முஸ்லிம் மக்கள், மலையக மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். அவர்களும் இதனை புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறோம் என்றும் தெரிவித்தார். தமிழ் பொது வேட்பாளர் சுயேட்சையாகவே போட்டியிடுகின்றார். வெகு விரைவில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டு பிரச்சார நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இளம் தாய் சிந்துஜாவின் மரணம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தியுள்ளோம். இந்த விடயத்தில் ஏதாவது தவறுகள் இடம்பெற்றிருந்தால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற மருத்துவ திருத்தச் சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், மன்னார் வைத்தியசாலையில் இடம்பெற்ற மரியராஜ் சிந்துஜாவின் மரணம் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மரணம் குறித்து துரிதகரமான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதன்போது எழுந்து பதிலளித்த சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன, இந்த விடயம் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். இது தொடர்பான விசாரணை அறிக்கையை இதுவரை ஆராயவில்லை. குறித்த விடயத்தில் ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் அது தொடர்பில் நிச்சயமாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்போம். இதேவேளை நாட்டில் நோயாளர்களை பாதுகாப்பது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். அதற்காகவே புதிய சட்டமூலம் ஒன்றையும் முன்வைத்துள்ளோம் என்றார். வடகிழக்கில் உள்ள தலைவர்களிடத்திலும் சகோதர அரசியல் ஆளுமைகளிடத்திலும் பகிரங்கமான கோரிக்கையொன்றை தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் விடுத்துள்ளார். சுகததாச உள்ளரங்கில் நேற்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணி உடன்படிக்கை செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த கோரிக்கையை விடுத்தார். வெளியாகி இருக்கின்ற நாளேடுகளை பார்க்கின்ற போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்னையும் கட்சியையும் மையப்படுத்தி கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் பலர் இணைந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவ்விதமான நிலையில் நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை அடைவதற்கான தீர்மானங்களை எடுக்க வேண்டும். சாத்தியமான விடயங்களை அடையாளம் கண்டதன் பின்னர் தான் அதிலிருந்து முன்னோக்கி செல்ல முடியும் என்பதையும் அவர்களுக்கு தெரிவிப்பதற்கு விரும்புகின்றேன் என்றும் வலியுறுத்தினார். நானும் எனது கட்சியும் ஏற்கனவே தீர்மானம் எடுத்துவிட்டு தற்போதுதான் அதற்கான தீர்மானங்களை தேடிக்கொண்டிருப்பதாக ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார். அது தவறானதாகும். நாம் எமது மக்களை மையப்படுத்தியே தீர்மானம் எடுத்தோம். அதற்காகவே நிபந்தனைகளை விதித்தோம் என்றும் பதிலளித்தார். சஜித் பிரேமதாசாவை வெற்றியீட்டச் செய்ததன் பின்னரேயே திரும்பி பார்ப்பது என்று தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்தார். சுகததாச உள்ளரங்கில் நேற்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் உடன்படிக்கை செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எமது மறைந்த தலைவர் அஷ்ரஃப் அவர்கள் சஜித் பிரேமதாசாவின் தந்தையார் ரணசிங்க பிரேமதாசாவுடன் நெருக்கமான உறவுகளை கொண்டிருந்தார். அவருடைய காலத்தில் தேர்தல் வந்தபோது ஜே.ஆர். ஜெயவர்தன ஜனாதிபதியாக இருந்தார். அக்காலத்தில் வடக்கிலும் தெற்கிலும் போர் காணப்பட்டது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது ஜே.ஆர். தோற்று போய்விடுவார் என்ற காரணத்தினால் வேறு வழியின்றி ஜனாதிபதி வேட்பாளர் பதவியை வழங்கினார் என்று அவர் வரலாற்றை நினைவு கூர்ந்தார். எமது தலைவர் அஷ்ரஃப் இறுதி நேரத்தில் எடுத்த முடிவின் காரணத்தினால்தான் ரணசிங்க பிரேமதாசா சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் ஜனாதிபதியாக தெரிவானார் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறி பெருமை கொள்கின்றோம் என்று குறிப்பிட்ட ஹக்கீம், தற்போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அவருடைய புதல்வர் சஜித் பிரேமதாசாவின் வெற்றியை உறுதி செய்வோம் என்று தீர்மானித்து முதலிலேயே புறப்பட்டு சென்று அவருடன் கைகோர்த்திருக்கின்றோம் என்றும் சுட்டிக்காட்டினார். ரணில் விக்ரமசிங்காவுக்கு சஜித்தோ அல்லது நாமலோ சவாலானவர்கள் அல்ல என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். பம்பலப்பிட்டியாவில் உள்ள ஒன்றிணைந்து வெற்றி பெறுவோம் என்று தொனிப்புரலில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் பிரதி தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டின் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு கடந்த 2 வருடங்களாக மொட்டு அணியினர் ரணில் விக்ரமசிங்காவுக்கு வழங்கிய ஆதரவிற்கு நன்றி தெரிவிக்கின்றோம் என்றும் அவர் கூறினார்.
நாமல் ராஜபக்ச இளைஞனாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார். தற்போது நாட்டின் கீழ்மட்ட மக்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்பதை நாமல் ராஜபக்ச தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முட்டுவிற்கு வாக்களித்த கிராமத்தில் உள்ள பலர் ரணில் விக்ரமசிங்காவுடன் இருந்திருக்கிறார்கள். அதனாலேயே மொட்டை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று ஜனாதிபதியை சுற்றி குவிந்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ரணில் விக்ரமசிங்க இன்று பாராளுமன்றத்தில் தனிநபராக ஒரு ஆசனத்தை பெற்று நாட்டின் தலைவரானார். கடந்த காலங்களில் ரணில் விக்ரமசிங்கா மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்த பலர் தற்போது அவர் முன்னெடுத்துச் செல்லும் வேலை திட்டத்தினை சரி என்று ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஜனாதிபதி வேட்பாளர் சரத் பொன்சேகா இன்று விசேட அறிக்கையொன்றை வெளியிட உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இந்தியாவுக்கு விஜயம் செய்த அவர் அங்கு இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் வெளிவிவகார செயலாளர் ஆகியோரை சந்தித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சரத் பொன்சேகாவின் இந்திய விஜயம் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டதுடன் அவரது எதிர்கால அரசியல் ஆதரவு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கா அல்லது அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கிடைக்குமா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. யார் ஜனாதிபதியாக வந்தாலும் சரத் பொன்சேகாவுக்கும் சஜித் பிரேமதாசாவுக்கும் இடையிலான விரிசல் தொடர்ந்தும் நீடிப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் தேர்தல் சட்டத்தினை மீறி செயற்பட்டமை தொடர்பாக 20 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2024 ஜூலை 31ஆம் தேதி தொடக்கம் 2024 ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரையிலும் கிடைக்கப்பெற்றுள்ள மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 157 என்றும் ஆணைக்குழு மேலும் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையான வேட்பாளர்களுக்கு ஒதுக்கப்படும் சின்னங்களின் பட்டியல் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் மத உணர்வினை புண்படுத்தும் சின்னங்களை தேர்தல்கள் ஆணைக்குழு நீக்கியுள்ளது. அதன்படி பன்றி மற்றும் நாய் ஆகிய 2 சின்னங்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. முன்னாள் சிறைச்சாலை ஆணையாளர் எமில் ரஞ்சன் லமாஹேவாவிற்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ரத்து செய்தது உயர் நீதிமன்றம். வெலிக்கடை சிறைச்சாலைக்குள் 8 கைதிகளை சுட்டுக் கொன்றமை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் முன்னாள் போலீஸ் பரிசோதகர் நியோமால் ரங்கஜீவ மற்றும் முன்னாள் சிறைச்சாலைகள் ஆணையாளரான எமில் ரஞ்சன் லமாஹேவா, சிறைச்சாலைகளின் முன்னாள் உளவு பிரிவு அதிகாரியான இந்திக சம்பத் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரினால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கு தொடரப்பட்டிருந்தது. கடந்த 2012 நவம்பர் 9ஆம் தேதி சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட கலகத்தின் போது 27 கைதிகள் கொல்லப்பட்டிருந்தனர். ஆயினும் 8 கைதிகள் கொல்லப்பட்டமை தொடர்பிலேயே வழக்கை தாக்கல் செய்வதற்கு போதுமான சாட்சிகள் கிடைத்தமை அடிப்படையில் சட்டமா அதிபரினால் குறித்த குற்றச்சாட்டுகள் முன்கொண்டு செல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நியோமால் ரங்கஜீவ மற்றும் எமில் ரஞ்சன் லமாஹேவா ஆகிய பிரதிவாதிகளுக்கு எதிராக 33 குற்றச்சாட்டுகள் கீழ் வழக்கு விசாரணை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வந்த அதே நிலையில் 2022 ஜனவரி 12ஆம் தேதி முன்னாள் சிறைச்சாலைகள் ஆணையாளர் எமில் ரஞ்சன் லமாஹேவாவிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு தீர்ப்பு அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.